நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டல் தோசை கடை. என்னோடய ஹோட்டலில் தோசை கடையில் சுட்ட ஆனியன் தோசை. நான் வெளியிலலாம் ஆனியன் தோசை சாப்பிட்ருக்குறேன். ப்ளைனாக போடுவாங்க ஆனியன் தோசை, அது நல்லா இருக்காது. அதனால் நான் தோசை கடையும் ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வானலில் போட்டு கடுகு, எண்ணெய், கடலைப்பருப்புலாம் போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலைன்னு போட்டு நல்லா வறுத்து, அதுக்கப்புறமா சூடான தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றி தொடப்பத்தை போட்டு நல்லா சுத்தம் பண்ணி அதில் அகலமாக தோசைக்கல்லில் மாவு ஊற்றி 2 சுற்றி எண்ணெய் லைட்டாக விட்டு கஸ்டமர் கேட்காமையே இட்லி பொடி போட்டு நல்லா தூவி விட்டு, அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ஸ்பெஷலாக வறுத்து வச்ச வெங்காயத்தை அது மேலே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசையை இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு அப்படின்னு 3 மடிப்பு மடித்து எடுத்து தட்டில் வச்சு கார சட்னி வச்சா, தேங்காய் சட்னி வச்சா, அது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை கடையில் இட்லி, வடை, சிக்கன் கறி தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, சாத தோசை, நெய் தோசை, கல் தோசை, ரவா தோசைன்னு